ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஒரு நாதி என்னாட்டு கேட்க மாட்டாங்க. சரி சரி சரி. கூட்டம் அந்த வாடிப்பட்டி போலீஸ்காரங்க லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு சரிம்மா சரி. இங்க இருந்து அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட அதை ஏய் அம்மா இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்ல அதை பார்த்துட்டு லஞ்சத்தை கட்டுன்னு பாட்டி 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 அஞ்சா பேரு பழனியப்பா இல்லையா அவரு பார்த்து கொண்டு விட்டாங்க. சரி வீட்டுல வேற பையன் இருக்காங்களா? பையன் பேர் என்னன்னா? சொத்து பிரச்சனை காரணமாக தன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து விட்டதாக கைகால்களில் தீக்காயங்களுடன் மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் மூதாட்டி ஒருவர் புகார் அளிக்க வந்தார். மக்கள் குறைதீர்வு கூட்டத்திற்கு வந்த அவரை பார்த்த காவல் ஆய்வாளர் சங்கீதா அந்த மூதாட்டியின் பிரச்சனையை கேட்டறிந்தார். ஒரு நாதி என்னாட்டு கேட்க மாட்டாங்க. சரி சரி சரி. கூட்டம் அந்த வாடிப்பட்டி போலீஸ்காரங்க லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு சரிம்மா சரி. இங்க இருந்து அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட அதை ஏய் அம்மா இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்ல அதை பார்த்துட்டு லஞ்சத்தை கட்டுன்னு பாட்டி 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 அஞ்சா பேரு வீட்டுக்கார் பேரு பழனியப்பா இல்லையா அவரு பார்த்து கொண்டு விட்டாங்க. சரி வீட்டுல வேற பையன் இருக்காங்களா? பையன் பேர் என்னன்னா? கச்சைக்கட்டி கிராமத்தை சேர்ந்த பிச்சையம்மாள் தனது வீட்டின் அருகே உள்ளவர்கள் தன் இடத்தை ஆக்கிரமித்ததாகவும் நகை பணத்தையும் எடுத்துக்கொண்டு தன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து விட்டதாகவும் கூறினார். தீக்காயத்தால் கை காலில் நீர் வடிந்து வேதனையால் துடித்தவரை பார்த்த போலீசார் ஆம்புலன்ஸை வரவழைத்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.